பழமை மாறாமல் புதுமை படைப்போம். அந்த புதுமையில் என்றுமே இந்த உலகை வியக்க வைப்போம். இன்று நாம் காணவிருக்கும் காணொளி பாலகணபதி சிற்பக்கலைக்கூடம் திருவண்ணாமலை. என்னுடைய பேர் ராஜேஷ், அப்பா பேர் ராமசாமி. அவர் திருவண்ணாமலை தான். நாங்கள் பூர்வீகமே ஒரு 60 வருஷமாக திருவண்ணாமலை தான் இருக்கோம். இது 3 தலைமுறையாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். தாத்தா, அப்பா, இப்போ நான். இப்போ 3வது தலைமுறை நீங்கள் செஞ்சுட்டு நான் செஞ்சிட்ருக்கேன். இவர் கற்சிற்பத்தில் முறையான ஃபைன் ஆர்ட்ஸ் படிப்பை முடித்தவர். இங்கே வைக்கப்பட்டுள்ள சிங்கத்தின் சிலை வாயில் ஒரு சங்கிலி அமைப்பு ஒன்று உள்ளது. இது அனைத்தும் ஒரே கற்களால் ஆனவை என்பது ஆச்சரியமான உண்மை. இந்த சிலை பாதி வேலைதான் முடிந்துள்ளது. இருப்பினும் இதற்காக இவர்கள் எத்தனை மணி நேரம் செலவழித்திருப்பார்கள் என்பதை யோசித்து கூட பார்க்க முடியவில்லை. இதே போன்றுதான் ஒவ்வொரு சிலையும் இங்கு நேர்த்தியாக வடிவமைக்கப்படுகிறது. கருங்கல், பச்சைக்கல், மார்பிள், மரச்சிற்பம், உலோகம் இவைகளின் மீது ஆகம விதிப்படி சிலைகள் செதுக்கி கொடுக்கின்றார்கள். கோயில் சிற்பங்கள் மட்டுமல்லாமல் தேச தலைவர்கள், தியாகிகள் போன்ற சிலைகளையும் இவர்கள் செதுக்கி கொடுக்கின்றார்கள். உங்களுக்கு இதுபோன்ற சிலைகள் ஏதேனும் தேவைப்பட்டால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இவரோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் தொடர்பு கொண்டு பேசவும். இந்த கோயிலுக்கு தேவையான புராதனத்தில் வர எல்லாம் வள்ளி தெய்வானம் அந்த மாதிரி எல்லா வகையான சேவை பண்ணுறீங்க. கடவுள் சிற்பங்கள் முதற்கொண்டு நேச்சுரல் சிற்பம் வரைக்கும் எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். கஸ்டமருடைய தேவை என்னவோ அதுக்கேற்ற. இப்போ ஒவ்வொரு சிலையும் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகுது? ஒரு 5 அடிக்கு ஒரு சிலை பண்ணுறீங்கன்னா எவ்வளோ நாள் ஆகுது? செடியில் ஒரு சிலை செய்கிறேன்னா 3 மாதம் ஆகும். அது முடிக்கிறதுக்கு 3 மாதம் ஆகிடும். கல் வெட்டி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஆகிற செலவில் வந்து எல்லாம் டைமிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் ஆகிடும். செலவு வந்து நம்ம நாட்டில் மட்டும் கொடுக்குறீங்களா இல்லை வெளிநாட்டு நேரம் வந்து கேட்குறாங்க? அந்த மாதிரி வந்துருக்காங்களா? ஃபாரினர்ஸ் இந்த சீசன் டைமில் வராங்க. அவங்க சிலர் வந்து விரும்பி கேட்குறாங்க சிலைங்களை. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சிலைங்களை செஞ்சு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு எத்தனை பேர் தேவைப்படுது? கூட அசிஸ்டன்ட் மாதிரி எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? 10 பேர் இருக்கு. ரெண்டாவது இப்போ வந்து நீங்கள் செய்கிற சிலையை வந்து ஏதாவது நம்ம பதப்படுத்தணும் எடுத்துன்னு போயிட்டு 48 நாள் தண்ணியில், 48 நாள் தானியம், 48 நாள் சொல்லணும். இது போல் 3 பாகமாக பிரித்து வைக்கிறாங்க. இதுக்கு வந்து ஜலாதிவாசம், சயனாதிவாசம், சொர்ணவாசம்னு சொல்லிட்டு 3 வாசம். இது கோயிலில் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போய் கோயிலில் நீங்கள் பண்ணுற ஒரு நிகழ்வு இருக்குது. அது கும்பாபிஷேகத்துக்கு முன்னாள் ஈவினிங்கில் கண் திறத்தல்னு ஒரு இது இருக்குது. சூரிய மந்திரம், சந்திர மந்திரம் சொல்லி கண் திறந்து பசுவின் பின்புறம் காமிச்சு, முகத்தை கண்ணாடியில் காமிச்சு, ஊர் பெரியவங்கள்லேருந்து பெண்கள் வரைக்கும் எல்லாருக்கும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து போய் பிரதர்ஷனம். அந்த முறை வந்து எல்லா சிலைக்கும் பொருந்துமா இல்லை? எல்லா சிலைக்குமே போடும். எல்லா சிலைக்குமே போடும். எல்லா சிலைக்கும். சரி சரி. இப்போ வெவ்வேறு வடிவங்களை செய்கிறீங்க. நேச்சுரல், அதாவது மனித உருவத்துக்கு அப்பாற்பட்டு கடவுள் உருவங்களுக்கு அனைத்துக்குமே இது போடும். இப்போ நேச்சுரல் உருவம் அப்படின்னா என்ன மாதிரி செய்கிறீங்க? யாராவது டிஃப்ரெண்ட்டாக வந்து கேட்டாங்கன்னா? இறந்தவங்களுடைய இது காந்தி, அதாவது தலைவர்களுடைய சிலைங்களை செய்ய சொல்லி ஆர்டர் யாரெல்லாம் அதெல்லாம் செய்யும். இந்த சிலை வேலை வந்து உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக கிடைக்குதுங்களா? ஏதாவது ஒரு சீசனில் மட்டும் வருதா? இது அதாவது எப்படி சொல்கிறது, கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தை மாதம், சித்திரை மாதம், அந்தந்த குறிப்பிட்ட காலங்களில் வைக்கிறாங்க. அந்த மாதிரி டைமிங்கில் கிடைக்கும். அந்த ஆர்டரே பார்த்தீங்கன்னா சிலைங்க 3 வருஷம் ஒரு சிலை செய்ய ஆரம்பிச்சுன்னா 3 மாதம் ஆகுதுன்றப்ப எங்களுக்கு அந்த டைமிங் வந்து ஈக்குவல் ஆகிடும். ஆனால் கொஞ்சம் இந்த 4 மாதம், அதாவது புரட்டாசிலேருந்து தை மாதம் வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் ஆர்டர் கம்மி தான். மார்கழி, புரட்டாசி இந்த மாதிரி மாதங்களில் ஆர்டரும் வராது. அது பீட மாதம், புரட்டாசி மாதத்தில் யாரும் வந்து சிலை எடுக்க மாட்டாங்க. அது போல் சில பிரச்சனைகள் வரும். மற்ற 9 மாதம். இதுக்கான மெட்டீரியல்லாம் எங்கேருந்து வாங்குறீங்க? இந்த கல்லில் எங்கேருந்து வருது உங்களுக்கு? கல் நமக்கு காஞ்சிபுரத்துலேருந்து வருதுங்க, சேலத்துலேருந்து வருது, நாமக்கல்லேருந்து வருது, தூத்துக்குடியிலேருந்து எடுத்துகிட்டு வரோம். இந்த ஏரியாவுக்கு இங்கே இருந்து எடுக்கிறோம். அதிகப்படியான கல், அதாவது வந்து கல்லோடைய அளவு வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா திருநெல்வேலி சைடு மயிலாடியிலேருந்து. அப்படிங்களா?
சரி, இந்த கல் வந்து சிலைக்கும் தனியாக கல் இருக்குதா இல்லை இது கருங்கல்ல அது? சிலைக்குன்னு அதாவது நாத ஓசை கேட்கும் இந்த கல்லில். ஆண் கல், பெண் கல், அலிக்கல் 3 கல் இருக்குங்க. 3 கல்லில் ஆண் கல் வந்து ஆண் படிமங்கள் செய்யவும், பெண் கல் வந்து பெண் படிமங்கள் செய்யவும் யூஸ் பண்ணுவோம். ஆண் கல்லுடைய ஓசை பார்த்தீங்கன்னா மணி ஓசை கேட்கும். பெண் கல்லுடைய ஓசை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெங்கல சவுண்டு கேட்கும், நீண்ட ஓசை கேட்கும். இது பெண் கல். அலிக்கல்லுன்னு ஒரு இருக்கு, அது வந்து சவுண்டு மொத்துன்னு கேட்கும். அதில் சவுண்டு எந்த சவுண்டும் அதிகமாக கேட்காது. இந்த மாதிரி கல் ரகங்களை வச்சு நாங்கள். சரி, நீங்கள் இதே ஊரை சேர்ந்தவங்களா இல்லை வெளியூர்லேருந்து வந்தீங்களா? திருவண்ணாமலையிலேருந்து. அரியாண்ணாமலை, திருவண்ணாமலை எல்லாம் உங்களுக்கு இது லோக்கல் தான். லோக்கலில் தான். சரி சரி. உங்கள் அப்பா அம்மா இதுக்கு முன்னாடி யாராவது சொல்லி செஞ்சாங்களா? நீங்கள் வந்து அப்பா செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்பா ஒரு 20 பேருக்கு ட்ரைனிங் கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் அவரு இன்ட்ரெஸ்ட், அவர் செய்கிறது எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து பார்த்துட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆர்வம். 7 வயசுலேருந்தே ஆர்வம். எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அவர் தான். அவர் மூலிமா தான் அதுக்கப்புறம் தான் அப்பா அவர் பண்ணுறதை பார்த்தோன்னே அப்பா எனக்கு கற்றுக் கொடுக்காரு. நீங்களும் அதுக்கப்புறம் ஆர்வமாக கற்றுக்கிட்டீங்க? ஆர்வமாக கற்றுக்கிட்டேன். இப்போ அப்பா வந்து தொழில் செய்கிறாரா விட்டாரா? இல்லை, செஞ்சுட்டு இருக்காரா? அவர் தனியாகவும் நீங்கள் தனியாகவும்? சரி. அவர் செய்கிறது வந்து சோப் ஸ்டோனு, சின்ன சின்ன மாவுக்கல், மார்பிள், பச்சைக்கல், இது போல் சின்ன சின்ன ஐட்டங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்லேருந்து நான் வேறுபட்டு கருங்கல்லுக்கு வந்திருக்கேன். இது வந்து எந்த அளவுக்கு தரமாக இருக்கும்? வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் ஏதாவது கல்லோட தன்மை உடையிறது அந்த மாதிரிலாம் மாறுமா? இல்லை அப்படியே இருக்குமா? அப்படியே இருக்குங்க. ஒரு கல்லில் ஒரு சின்னதாக ஒரு புள்ளி வச்சா கூட அது 1000 வருஷத்துக்கு அப்படியே தான். 1000 வருஷம் இல்லை, வருஷங்களை கடந்து போகும், காலங்களை கடந்து. அது காலம் நிர்ணயம் பண்ண முடியாது நம்மளால. கல் இருக்கிற வரைக்கும் காலம் கல்லுடைய தன்மை இருந்துகிட்டே தான். ஒவ்வொரு கல்லுக்கும் நீங்கள் வந்து தெய்வாம்சம் கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கும்போது அது அந்த ஒரு சிலை முடிவடையும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? மனநிலை அதாவது நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பொருளுமே முடித்து பாட்டிக்கிட்ட கொடுக்குற வரைக்குமே உங்களுடைய மனநிலை எப்படின்னா, நம்ம செஞ்ச பொருளில் எந்த ஒரு குறையும் யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஏன்னா அவங்க திருப்தி இருந்தால் தான் எங்களுக்கு வந்து வாடிக்கையாளர்கள் அதிகமாக வரும். ஆனால் அதுவும் இல்லாமல் தெய்வ உருவத்தை நம்ம பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சீரும் சிறப்பாக செய்யணும். நம்ம செஞ்சுக்கிட்டு நான் நமது நண்பர் செல்வா அவர்களுக்கு ஒரு விநாயகர் சிலையும் 2 மயில் சிலையும் எடுப்பதற்காக திருவண்ணாமலை வந்துள்ளோம். சிலை வேலைகள் அனைத்தும் முடிந்த பிறகு அதன் மீது எண்ணெய் பூச்சிகள் பூசப்பட்டு பூஜைக்கு தயார் செய்யப்படுகிறது. எந்த ஒரு சிறிய கற்சிற்பமாக இருப்பினும் பூசைகள் செய்த பிறகுதான் தங்களிடம் கொடுக்கப்படும் என்று உறுதியாக கூறுகிறார். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thanks for watching Green Dance Studio.